ஆண்டி நான் தான் வந்திருக்கேன் ஆண்டி. நீயா? நீ எதுக்குமா இப்ப வந்திருக்கா? அந்த பொண்ணு வீட்ல இருந்து மறுபடியும் எதுவும் கேட்டுட்டு வர சொன்னாவளோ? அதான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல, அது இனி செட் ஆகாதுன்னு. போய் அவியிட்ட சொல்லு, நாங்க வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டி பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்கே, இன்னும் பார்த்து முடிக்கலல்ல? இல்ல, பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன எதுவும் செட் ஆகல, சீக்கிரத்திலே செட் ஆயிரும். அப்படியா? நல்ல விஷயம் தான். நானும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லக்கு தான் வந்திருக்கேன் ஆண்டி. நான் தான் சொன்னேன்லம்மா, அந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டான்னு. ஆண்டி அந்த பொண்ணுக்காக பேசுறதுக்கு இன்னொருத்தட நான் எப்படி வருவேன்? இது வேற ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு ஆண்டி. வேற ஒரு பொண்ணா? யாரு? எங்க ஊர்ல தான், எங்க வீட்டுல குடியிருக்கவியே தான். உங்க ஊரா? உங்க ஊர்னாலே வேண்டாமா? அந்த ஊர்ல பொண்ணுங்களுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆண்டி நீங்க பார்த்தா அந்த ஒரு பொண்ணை வச்சு மத்த பொண்ணு வேலை இடப்படாங்க ஆண்டி. இல்லம்மா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாவ. ஒரு பொண்ணை வச்சு நல்லா தெரிஞ்சிட்டு அந்த ஊர்ல மத்த பிள்ளைலாம் எப்படி இருக்கும்னு என் புருஷனும் சொல்லிக்கிட்டாவ. எந்த ஊர்ல வேணாலும் பொண்ணு பார்ப்போம், அந்த ஊர்ல மட்டும் இனி பொண்ணே பார்க்க கூடாதுன்னு சொன்னாவ. ஐயோ ஆண்டி, நீங்க அந்த ஒரு பொண்ணை வச்சு மத்த பொண்ணை இடப்படாங்கன்னு சொன்னீங்கள, அந்த பிள்ளை அப்படிதான் கொஞ்சம் வாய் அதிகமா தான் பேசும். எனக்கே அவ்வளவா சுத்தமா பிடிக்காது. என்னம்மா இப்படி சொல்றா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த இன்னைக்கு ஆகோ ஓகோ நல்ல பொண்ணு அது இதுன்னு புகழ்ந்தா, இன்னைக்கு என்னமோ உனக்கே பிடிக்காதுன்னு சொல்லியா? நல்ல பொண்ணு தான் ஆண்டி, ஆனா வாய் கொஞ்சம் அதிகம். என்கிட்ட கூட அடிக்கடி சண்டைக்கு வந்துருவா. அதை வச்சுதான் அப்படி சொல்லிய, மத்தபடிக்கு அவ குடும்பத்தை அவ தான் பாதுகாத்துட்டு கிடக்கா. அவ அப்பா அம்மா எல்லாம் நல்லவியே தான். அப்போ உன் வாய்னாலே நீ அந்த பிள்ளை மோசங்க. சீச்சி, நம்ம வாய்னால எந்த பிள்ளையும் மோசம்னு சொல்லக்கூடாது ஆண்டி. அவ நல்லவா தான், வாய் கொஞ்சம் ஜாஸ்தி. மத்தபடிக்கு நல்ல பிள்ளை தான். உங்க வீட்டுக்கு வரக்கு கொடுத்து வைக்கல, வேற எங்கேயா போய் நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு என்ன? இப்ப நான் சொல்ல வந்திருக்க பிள்ளை எங்க வீட்டுல குடியிருக்க பிள்ளை. அவ அந்த வீட்டுல இருக்குது, வீட்டு சத்தம் கூட வெளியே கேட்காது. ஆனா எங்க வீட்டுக்காக வந்து ஒரு மாசம் கூட என்ன ஆவேல. என்னம்மா நீ நல்ல பிள்ளைங்க, வீட்டு சத்தம் வெளியே கேட்காதுங்க, ஒரு மாசம் கூட ஆகலங்க. ஒரு மாசத்துக்குள்ள அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியாண்டி, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதவும் பாவேன். அவ ஒரு மாசம் எங்க வீட்டுல இருக்கா, தெரியாதா எனக்கு? ரொம்ப நல்ல பிள்ளை ஆண்டி. என் தம்பிக்கே கட்டி வச்சிடலான்னு கேட்டேன். ஆனா என் தம்பியை விட அந்த பிள்ளைக்கு ஒரு வயசு அதிகமா இருக்கு, அதனால தான் வேண்டான்னுட்டேன். மத்தபடிக்கு அந்த பிள்ளை என் தம்பி கட்டி வைக்க எனக்கு அவ்வளவு ஆசை. ஏன்னா பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப அடக்க ஒடுக்கமான பிள்ளை. இவ்வளவு நாளும் சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தா, ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தாலாம். இப்பதான் ஊருக்கு வந்திருக்கா, கல்யாணம் முடிக்கிறதுக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காவே. ஒரு இடத்துல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரே வந்து பார்த்துட்டு பூ வச்சாவே, நீங்க அந்த பிள்ளைக்கு வச்சீல அந்த மாதிரி. ஆனா கடைசியில அந்த மாப்பிள்ளை அந்த பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன், என்ன பிரச்சனை? இந்த பிள்ளை அவ்வளவு நல்ல பிள்ளை இல்லையோ? சீச்சி, அதான் நல்ல பிள்ளைன்னு சொன்னேல ஆண்டி. அந்த பையன் இன்னொரு பிள்ளையை காதலிச்சிட்டு கிடக்கானு. அப்பா அம்மா பார்த்துட்டு பூ வச்சு விட்டாவே அது அவனுக்கு பிடிக்கல. வேற கெட்டி வச்சாலும் வாழ்க்கை நல்லபடியா அமையாதுல்ல, அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டு தட்டி போயிட்டு. ஓஹோ அப்படியா? ஆமா ஆண்டி, அவளை பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளவு அழகா இருப்பா. பேரு மஞ்சள் கிளி. மஞ்சள் கிளிங்க பேருக்கு ஏத்த மாதிரி மஞ்சள் கலர்ல இருப்பா. என்னது மஞ்சள் கிளியா? அது வந்து அவளுக்கு மஞ்சள் கிளி, அவ தங்கச்சிக்கு பச்சை கிளின்னு அவ அப்பா பேர் வச்சிருக்காரு. அவ அம்மா வேற ஏதோ பஞ்சவர்ண கிளியோ ஏதோ தான் சொன்னாவ. கிளிங்க பேர குடும்ப பேர் மாதிரி சேர்த்து வச்சிருக்காவ. நீங்க மஞ்சள் கிளின்னு கூப்பிடண்டா, மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்ன, நாங்க வந்து பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ள எதுக்குமா கூப்பிட போறேன்? இல்ல ஆண்டி, பேர் உங்களுக்கு பிடிக்காம வரக்கூடாதுல, அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். இங்க பாருமா, பேர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பார்க்க கூட எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா கோணத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். எங்க வீட்டுல நான், என் புருஷன், என் மகன் 3 பேர் தான் இருக்கோம். எங்களை நல்லா பாத்துக்கிடணும், பெத்த அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிடணும், கட்டின புருஷனை மதிச்சு நடக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆண்டி நீங்க நினைக்கிறதை விட அந்த பிள்ளை சூப்பரா நடக்கும். உங்களை நல்லா பாத்துக்கிட உங்க பிள்ளை மாதிரி இருப்பா. நீங்க அவ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் அழகா வேலை செய்வா. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இருந்து எங்களை பாத்துக்கிட்டா போதும். அதுக்கு என்ன ஆண்டி, தாராளமா பாத்துக்கிடுவா. நீங்க ஒரு தடவை வந்து அந்த பிள்ளை பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு மத்ததை நம்ம பேசிக்கிடுவோம். எனக்கு அந்த ஊருக்கு மறுபடியும் வரதுல இஷ்டம் இல்ல. நீ நல்ல பிள்ளைன்னு திரும்ப திரும்ப சொல்றதுனால தான் யோசிக்கேன். நாங்களும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தோம், எதுவுமே செட் ஆகல. சரி, இதையும் ஒரு தடவை வந்து பார்க்கும். அப்படி ஆண்டி, ரொம்ப சந்தோஷம். நான் பொண்ணு வீட்டுல சொல்லிடுறேன். நீங்க என்னைக்கு வாரின்னு மட்டும் சொல்லுங்க ஆண்டி. நான் எங்க வீட்டுல பேசிட்டு சொல்லியம்மா, உன் போன் நம்பரை மட்டும் தந்துட்டு போ. ஏன்னா என் புருஷன்ட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாது பத்தியா? அவியிட்டே மகன்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு போன் படி. அப்புறம் நாங்க சும்மா பொண்ணு பார்க்க மட்டும் தான் வருவோம், பூலாம் வைக்க மாட்டோம். பொண்ணு பிடிச்சிருந்தா நம்ம மேல் கொண்டு பேசுவோம், சரியா? சரி ஆண்டி, நீங்க வந்து முதல்ல பாருங்க, அது போதும். என் போன் நம்பர் உங்களுக்கு தந்துட்டு போறேன் ஆண்டி. நீங்க என்னைக்கு வாரேன்னு மட்டும் எனக்கு போன் பண்ணி சொல்லிருங்க, நான் பொண்ணு வீட்டுல எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லிடுறேன். சரிம்மா, நான் போய் என் போன் எடுத்துட்டு வரேன், உன் நம்பரை சொல்லி பதிவு பண்ணிக்கிறேன். சரி ஆண்டி, எடுத்துட்டு வாங்க. எப்பாடா, நான் நினைச்சு வந்தது நல்லபடியா நடந்துட்டு. டாடி கிட்ட போய் சொல்லிட்டோம்னா சந்தோஷப்படுவாரு. போன் நம்பரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம், என்னைக்கு போன் பண்ணி சொல்லியோன்னு பாப்போம். ஹலோ அக்கா, என்னம்மா தங்கச்சி? தூர்ல இருந்து
ஆமா ஒன்று பொண்ணே, உனக்காக தான் காத்துன்னு இருக்கிறேன். நல்ல செய்தியோட வருவேன்னு நம்பிக்கையோட காத்துன்னு இருந்தேன். அதான் வேலைக்கு இன்னைக்கு லீவ் போட்டோமா. என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? டாடி நான் போய் அந்த மாப்பிள்ளையோட அம்மாட்ட போய் கேட்டுட்டு வந்தேன். நம்ம மஞ்சள் கிளியை பத்தி எடுத்து சொன்னேன். அவிய முதல்ல இந்த ஊருக்கு நான் பொண்ணு பார்க்க வரக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாவே. நான் எடுத்து சொன்னதை பத்தி சரி நான் வீட்டுல கலந்து பேசிட்டு வாரேன்னு சொல்லியிருக்காவ. என் போன் நம்பர் கேட்டாவ குடுத்துட்டு வந்திருக்கேன் டாடி. அவிய புருஷன்ட்டையும் அந்த பையன்ட்டையும் கலந்து பேசிட்டு எனக்கு போன் போடுவேன்னு இருக்காவ. போன் போட்ட உடனே என்னைக்கு வரவனே உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிருங்க டாடி. ஒன்று பொண்ணே, பொண்ணு பார்த்து பிடிச்சிருந்தா உடனே பூ வச்சிருவாங்களா இல்லையாம்மா? டாடி பொண்ணே பார்க்காம எப்படி அதெல்லாம் சொல்லுவாவே? பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா இன்னொரு நாள் பூ வைப்பாவே. அப்படியாம்மா, உடனே பூ வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். சரிம்மா, அதுவும் நல்லதுக்குதான். போன தடவை இப்படிதான் அவசரப்பட்டு பூ வச்சிட்டாங்க. கட்சியில அது அப்படி ஆகி போச்சு. ஆமா ஒன்று பொண்ணே, என் பொண்ணுக்கு ஒரு தடவை பூ வச்சிட்டாங்கிற விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொன்னியாம்மா? அதெல்லாம் சொல்லிட்டேன் டாடி. வந்து பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட கேள்வியே கேட்டு அது ஒரு பிரச்சனையா கூடாதுல்ல. அதனால எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன் டாடி. அப்புறம் அவிய மோனுக்கும் ஒரு தடவை பூ வச்சு அந்த கல்யாணம் நின்று போச்சுல. அதனால இது ஒரு பெரிய விஷயமா அவிய நினைக்கல. நீங்களும் அது மாதிரி எதுவும் நினைக்காதங்க டாடி. நினைக்கிறதுக்கு என்னமா இருக்குது? நான் எதுவும் நினைக்கல. என் பொண்ணு மஞ்சகிளிக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். பையன் நல்ல பையனா இருக்கணும். அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழணும். அதான் எனக்கு முக்கியம். டாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்காவ. என்னதுமா, வரதட்சணை எதுவும் அதிகமா கேட்டாங்களோ? டாடி அதெல்லாம் எதுவும் இல்ல டாடி. நான் அதை பத்தி பேசவும் இல்ல. பொண்ணு பார்க்காம எப்படி பேச முடியும்? பொண்ணு பார்த்துட்டு அவிய என்ன கேட்கவளோ அதுக்கு வர நீங்க பேசிடுங்க. அதிகமா கேட்டவனா வேண்டான்னு சொல்லிருங்க டாடி. சரிம்மா ஒன்று பொண்ணு, வேற என்ன கேட்டாங்கோ? அது வந்து டாடி அவிய ஒரு சின்ன குடும்பம். அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பையன் 3 பேர் தான் இருக்கவள. அவில நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு குணசாலியான பொண்ணு இருந்தா போதும்னு நினைக்காவ. என் பொண்ணு அதெல்லாம் நல்லா பாத்துப்பாமா. அவளை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, என் பொண்ணு அதெல்லாம் அனுசரிச்சு நல்லா நடந்துப்பா. சரி டாடி. அவியலுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்த உடனே மஞ்சளையும் பார்த்துட்டவனா நல்லா தெரிஞ்சு போயிடும். நாளைக்கு வரவே நாங்க ரொம்ப கேட்க மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். அந்த குடும்பிக்காரிக்கே ரொம்ப கேட்கல. எவ்வளவு கேட்காமனு பார்த்துட்டு பேசுங்க டாடி. சரிம்மா ஒன்று பொண்ணே, அவங்க முதல்ல போன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் என் 2 பொண்ணுங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடணும். சின்ன பொண்ணு லவ் பண்ணிட்டா. அவங்க வீட்டுல போய் இப்போதைக்கு பேசவும் முடியாது. ஏற்கனவே பிரச்சனை ஆகி போச்சு. மஞ்சகிளி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்லயே போய் பேச முடியும். அதனால என் பொண்ணு மஞ்சகிளிக்கு நல்ல இடமா பார்த்து சீக்கிரமா முடிச்சு குத்துடணுமா. அதான் இப்ப என் மனசுல இருக்க ஒரே ஆசை. நல்லபடியா கல்யாணம் நடக்க டாடி. நீங்க வருத்தப்படாதுங்க. இல்லம்மா, ஏற்கனவே ஒரு தடவை அப்படிதான் பூலாம் வச்சுட்டு கல்யாணம் தட்டி போச்சு. மஞ்சகிளி அதுலயே ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டா. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. மறுபடியும் இவங்க வந்து பார்த்து எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது டாடி. பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாவ. இல்லன்னா வேண்டான்னு சொல்லிட்டு பாப்பற. அவ்வளவுதானே. சரிம்மா ஒன்று பொண்ணு, முதல்ல வந்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் பேசிப்போம். சரி டாடி. வீட்டுல யாரும் காணும். குழந்தை எங்க வீட்டா? அது வந்துமா, நாளைக்கு குழந்தை கடை போட போறாள். அதுக்கு சாமான்லாம் வாங்க போயிருக்கிறா. ஓ அப்படியா? சரி டாடி. நான் போயிட்டு பிறகு வரேன். சரிம்மா ஒன்று பொண்ணே. ஒன்று பொண்ணு எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுது. ஒன்று பொண்ணு மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? எங்க போய் யாராண்ட கேட்டு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி இருப்பேன். 2 மாப்பிள்ளையும் ஓனர் பொண்ணு தான் இது வரைக்கும் எனக்கு சொல்லி இருக்குது. ஓன்று பொண்ணுக்கு நிஜமாலே ரொம்ப நல்ல மனசு. அவ மனசுக்கு ஏத்த மாதிரியே ஓன்று பொண்ணு நல்லா இருக்கணும். மஞ்சகிளிக்கு எப்படியாவது இந்த இடம் அமைஞ்சிடணும். அதான் என்னோட ஒரே வேண்டுதல்.